எபேசியர் 5:1. சீக்கிரம் குயிக். எபேசியர் சாப்டர் 5 verse 1 வாசிங்க. லதா கம் ஃப்ரண்ட். அங்கே பாரு, முன்னாடி வா. லதா முன்னாடி. ஓகே. பாலு தான் பின்னாடி உட்கார், நீ முன்னாடி உட்கார். வரல இன்னைக்கு பாலு முடிஞ்சவன் எனக்கு ஞாபகப்படுத்து. சரின்னு பார்த்துட்டேன். சரி, வாசிப்பா. எபேசியர் 5:1 5:1. அவ்வளோதான். நல்ல கவனி. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல யாரை பின்பற்றணுமா? தேவனை பின்பற்றுவர்களாய். ஓகேவா? இது தமிழ். அப்படி அதாவது என்ன பண்ணுறதுமா, நம்ம ஒரு முழு கண்டென்ட் நமக்கு வேணும்னா சில விஷயத்தை நம்ம ஆட் பண்ணி தான் தீரணும். இதில் வாசிக்கிற பாரு, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாரு. அதுக்குன்னு தமிழ் தப்பு. நான்லாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தது தமிழ் வேதாகமம் தான், இன்னும் அதுதான். பட் வாய்ப்பு இருக்கும்போது, சமயம் இருக்கும்போது ஆவியானவரே நமக்கு உள்ளே வந்து என்ன பண்ணுவார், இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார். அப்போ தான் ஒரு வி ஹாவ் அ கம்ப்ளீட் பிக்சர். இந்த மாதிரி நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ரொம்ப அதாவது கிறிஸ்தவம் எனக்கு தெரியாது, சபை வாழ்க்கை தெரியாது, ஆனால் கடவுளோடு உள்ள வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை. அல்லேலூயா. இதில் பாரு, இதில் என்ன போட்டிருக்கு? இமிட்டேட் காட். இமிட்டேட் காட். இமிட்டேஷன் போல. நம்ம ஒன்றும் அப்படி போக வேண்டாம், பிரதிபலிப்பது. இமிட்டேட் காட், therefore in everything you do. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுளை இமிட்டேட் பண்ணுங்கள். ஏன்? பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் God's children. Say, everybody say, I am a God's child. Hallelujah. ஆம்ப்ளிஃபைடில் இப்போ இதை பார்த்துட்டோம். ஆம்ப்ளிஃபைடில் இதே 5:1 எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். எபேசியர் சாப்டர் 5 verse 1 பாருமா. ஆம்பில் என்னப்பா? கிளாசிக்கா? பாரு. Therefore, become imitators of God, copy him and follow his example. ஒரு இங்கே இதில் பாரு, அதில் போட்டிருக்கு பாரு. வாசிப்பா. Therefore, become imitators of God, copy. Become imitators of God. நீங்கள் கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருங்கள். வெளிப்படுத்துகிறவராக இருங்கள். Copy him. நல்லா இருக்கு பாரு. Copy him. Copy him. ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் காப்பி வந்துச்சுன்னா அப்படியே இருக்கும்ல. நம்மலாம் கடவுளுடைய ஜெராக்ஸ் காப்பிங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்படி இல்லையான்ட்டு. நான் அது வேற. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் அவருடைய காப்பி ஹிம் and follow his example. Copy him and follow his example. அப்போது தமிழில் பார்த்தா எப்படி போட்டிருக்குன்னா, கடவுளை பின்பற்றுங்கள். ஆக்சுவலாக அதனுடைய கண்டென்ட் என்னன்னா, அவர் சீடில், அவர் வித்தில் நீங்கள் பிறந்ததுனால அவருடைய கேரக்டர், நேச்சர் எல்லாமே சீடாகி உனக்குள்ள பொட்டன்ஷியலாக இருக்குது. ஸோ நோ அதர் வே. நீ வளர வளர உன் காரியம் செய்ய செய்ய என்னத்தான் நிகழ்ந்து தீரும் தெரியுமா? அவர் அப்படியே ஜெராக்ஸாக நீ வெளிப்படுத்துவ. அதை நீயும் இந்த உலகமும் காணும்.
அதாவது போர்டு அது. இப்போ நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு போக போகிறேன். இது மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக நான் போகிறேன். எப்படி அது எப்படி எனக்கு புரியலீங்க. இது எத்தனாவது பார்ட்டு இந்த மெசேஜ்? 8th 10 வரைக்கும் பண்ணி முடிச்சிடலாம். இன்னும் 2 பார்ப்போம். சரி, இதுவும் தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சீடு, காட் சீடை படித்து தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி அதுதான் தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன, அவரை இமிட்டேட் பண்ணுறதுனா என்ன? ரொம்ப நல்லா இருக்கும் பாரு. பிரதிபலித்தல் ஒரு வார்த்தை, பிரதிபலித்தல், எக்ஸ்பிரஸ்ட், இமிட்டேட், பின்பற்றுதல்னு ஒரு வார்த்தை இருக்குது. இயேசுவாமி என்ன சொன்னார்? நீங்களாம் என்னை பின்பற்றுங்கள்னார். ஓகே, அது ஒரு லெவல். பின்பற்றுதலை விட பிரதிபலித்தல் ரொம்ப நல்லது. ஒருத்தரை நான் பின்பற்றேன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது ஏதோ ஒரு ஏதோ அவரை பின்பற்றுறேன். நாளடைவில் அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறேன், அவரை மாதிரியே என்னுடைய பாடி லாங்குவேஜெல்லாம் ஆயிடுது. ஆனால் அவர் மாதிரி ஹார்ட் இல்லை எனக்கு, அவர் மாதிரி நேச்சர் இல்லை என்கிட்ட. மிமிக்ரின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தரை போல் அப்படியே ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறான், ஆனால் அவருடைய நேச்சர் இவனுக்கு இல்லை. புரியலையா? இயேசுவை நம்மலாம் ஃபாலோவர்ஸ். நம்மலாம் கிறிஸ்டியானிட்டியில் நிறைய பின்பற்றவங்க இருக்காங்க, நம்மலாம் ஃபாலோவர்ஸ். ஆனால் பைபிள் ஃபாலோவர்ஸ் எதிர்பார்க்கல. இயேசு அப்போ நீ கேட்கலாம், அப்போ இயேசு ஃபாலோ பண்ண வச்சு அவர் இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மெயின் எங்கே போய் முடியணும்? எக்ஸ்பிரஸ். நான் நல்லா ஒன்று சொல்கிறேன் பாரு. ராத்திரி நேரம் ஏதோ ஒரு இடத்த பார்க்குறீங்க, ஒரு தண்ணி இருக்குது, அதில் அப்படியே அந்த மூன் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, நல்லாயிருக்கும். நீ விடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன தண்ணி? குளம் இல்லை, சாக்கடை. சாக்கடையோ குளமோ அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பிரதிபலிச்சுட்டு இருக்கு. இப்போதைக்கு உன் நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன்னால் அவரை பிரதிபலிக்க முடியும். நான் ஒன்று சும்மா ப்ராக்டிக்கல் ஒன்று சொல்கிறேன் பாரு. ஏதோ தப்பு பண்ணிடுறீங்க, யாரையோ ஒருத்தர் சூடாக பேசிடுறீங்க, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, ஒத்துக்கவே, நான் எல்லாம் கரெக்டு தான்றீங்க. அந்த ரூமுக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க தப்பு தான், அது நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ பண்ணது தப்பு தான், ஆனால் தனியாக வந்து பேசியிருக்கக்கூடாது கரெக்டுன்னு சொல்லி. இல்லை, நீ கடவுளை பிரதிபலிக்கிற, அவரை பிரதிபலிக்கிறேன். இதே உனக்கு அப்படி இருந்துச்சுன்னா போக போக அவங்க முன்னாடியே சாரிங்க அப்படின்ற அது ப்ராசஸ். இங்கே இருக்கிற ஒருத்தரும் சோடை கிடையாது, ஒருத்தரும் ஒன்றும் இல்லாத கிடையாது. அவரை இமிட்டேட் பண்ண, எக்ஸ்பிரஸ் பண்ண நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கோம். சரி, இப்போ நான் என்ன சொன்ன போகிறேன், வேகமாக நான் போகிறேன். அவர் இமிட்டேட் பண்ணுறது எப்படி? ஒரு அப்பா, ஒரு மகன் தன் அப்பாவை பிரதிபலிக்கிறான். பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் கடவுளை பிரதிபலிக்கிறவர்களாக இருங்கன்றார். இப்போ நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பா பிதாவை பிரதிபலிக்கிறார். அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன், கிடுகிடுன்னு சொல்ல போகிறேன் பாரு. யோவான் எழுதின சுவிசேஷம், முதல் அதிகாரம் பாருங்கள். இன் த பிகினிங் the word already existed. The word was with God and the word was God. யோவான் சொல்றார், in the beginning the word already existed. The word was with God. The word was God. யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. இயேசுவை எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனிடத்தில் இருந்தது. The word was with God. The word was God. அது தேவனிடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுவே என்னவா இருந்துச்சான்? எது? வார்த்தை. சீடு, வார்த்தை. இப்போ பாரு, யோவான் எழுதுறார், அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? 1:14. So the word became human. அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமானது. And make his home among us. அந்த வார்த்தை மாம்சமாகி அதனுடைய வீட்டை நம் நடுவில் அமைத்து கொண்டது. அந்த வார்த்தை இயேசு என்ற மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷ கூடு, மனுஷ உடம்பாகிய அந்த வீட்டுக்குள்ள பிதாவும் குமாரனும் இருந்து 33 வருஷம் நம்ம நடுவில் போனார். யோவான் சொல்கிறாரு, that word became human, he makes his home among us. அப்போ அந்த உடம்பு எடுத்த இயேசு இப்படி போகும்போதெல்லாம் அந்த உடம்பாக இயேசுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறார். ஹலோ, ஆர் யூ ஹியர்? பிரைஸ் காட். அப்போ இப்பயே சொல்லிடுறேன், இயேசுவாகிய அந்த வார்த்தை உடம்பெடுத்து வந்து ஏன் நம்ம நடுவில் தங்கினாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம், நான் புள்ள எங்கள் அப்பாவை இமிட்டேட் பண்ணுறேன். இயேசு சொல்கிறார், நான் ஏன் உங்கள் நடுவில் வந்தேன்னா, உலகத்துக்கு பிதானா யாரும் தெரியாது. பிதாவை ஒருத்தர் நேராக பார்த்ததில்லை, எல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறான். பிதானா இப்படி தான் நான் காட்ட வந்திருக்கிறேன். ஏன்னா பிதாவை குறித்து காட்டுறதுக்கு ஒரே அருகதை எனக்கு தான் உண்டு. நான் தான் பிதாவை முகமுகமாக அறிஞ்சவன், பிதாவோடு இருந்தவன். அப்போ அந்த பிதா எனக்குள் இருக்கார். நான் ஏன் உங்கள் நடுவில் வந்தேன்னா, நான் எனக்குள் இருக்கிற பிதாவை பிரதிபலிக்க, இமிட்டேட் செய்து அதை நீங்கள் காண உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச், சிஎஸ்ஐ, ஆர்சி, குட் சமாரிட்டன் சர்ச், அசம்பிளி ஆஃப் காட், 1000 போர்டு வச்சுக்க, 1000 போர்டு வச்சு 1000 டாக்டரின் வச்சுக்க. ஆனால் ஒன்றை ஏன் இங்கே வச்சிருக்காருன்னா, உன் உடம்பு மூலம் திரியேக தேவன் வெளிப்பட்டு உலகம் காணுவதற்காக வைத்திருக்கிறார். Not your doctrine, not your building, not your capacity. The only Trinity God penetrate through you into the world. The people longing to see His God. Hallelujah. Hallelujah. தம்பி, நம்ம ஏன் வந்தோங்கிற அந்த பர்பஸ் தெரிஞ்சால் தான் தம்பி நம்மளால் வாழ முடியும். கல்யாணம் பண்ணி புள்ள கொட்டி பேரம் பற்றி செத்து போகிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ பாருங்க, தி வேர்ட் பிகேம் ஹியூமன் அண்ட் மேட் ஹிஸ் ஹோம் அமங் அஸ். இப்போ சொல்கிறார் யோவான், அதிலே சொல்கிறார், we have seen his glory. அவர் இயேசு இப்படி போகும்போது வரும்போதெல்லாம் we have seen his glory. இயேசுவை பார்க்கும்போது we have seen his glory. காணப்படாத பிதாவின் மகிமையை இயேசுவின் உடம்பிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம். See, we have seen his glory, the glory of the Father's one and only the Son. Hallelujah. நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். நல்ல கவனி, க்ளோரியை பார்க்க முடியாதுன்றாங்க. முடியும். ஒரு மனுஷ உடம்பு மூலம் க்ளோரியை பார்க்க முடியும். நீ ஏன் உடம்பு எடுத்து வந்திருக்க தெரியுமா? இந்த உடம்பு மூலம் தான் அவர் மகிமை இந்த உலகம் பார்க்க முடியும். எல்லா பெந்தகோ சபையிலும் ஆவின்னு உயர்த்தி பேசுகிறாங்க, ஆத்மான்னு உயர்த்தி பேசுகிறாங்க. சரீரம் அழுகி போய் மண்ணோட மண்ணுன்றாங்க. பூர்வத்தாருக்கு அப்படி உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவி
உள்ளபடியே கடவுள் வாழுகிற இடம், ஆத்மா கடவுள் படைத்த ஒரு அற்புதமான காரியம். இந்த ரெண்டு கடவுள் படைத்த கமாடிட்டி கடைசி வரைக்கும் இருந்து கடவுளை வெளிப்படுத்தணும்னா ரெண்டுக்கு சளைச்சது இல்லாமல் உடம்பு முக்கியம். Hallelujah. That is why Bible called your body is the temple of the Holy Spirit. Hallelujah. My body is the temple of the Holy Ghost. Hallelujah. I thank my God for my physical structure. Amen. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதா இருக்கிறார். இயேசுவை பார்த்தவங்கெல்லாம் பிதாவின் மகிமையை இயேசுவின் மூலம் பார்த்தாங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. எப்படி இயேசுவின் மூலம் எப்படிடா பிதாவின் மகிமையை பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் chapter 5 நல்ல கவனிக்கு. இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். 5:17 பாருங்களேன். பட் ஜீசஸ் ரிப்ளைட், மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் அண்ட் ஸோ ஆம் ஐ. அவர் என்ன சொல்கிறாரு? என் பிதா எப்போது என்ன பண்ணிகிட்டே இருக்கார்? ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார், கிரியை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆகவே அவர் பிள்ளையாகிய மகனாகிய நானும் எங்கள் அப்பாவை போலவே கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். அது என்ன கிரியைன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனால் இவருடைய அட்ரஸ் என்னன்னா, ஆல்வேஸ் மை ஹெவன்லி டேடி ஒர்க்கிங் கண்டினியூஸ். தட் இஸ் வை ஹூ ஆம் ஐ. நானும் அதே மாதிரி தான் கிரியை செஞ்சிட்ருக்கேன். சரி, உங்கள் அப்பா கிரியை செய்கிறாரு, நீ கிரியை செய்கிற. எப்படி கிரியை செய்கிற? 5:19. ஸோ ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ட். அதை விவரிக்கிறார். பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன்னு எந்த மீனிங்லங்கிறத ஜீசஸ் சிம்பிளி எக்ஸ்பிளைன்ட். என்ன சொல்கிறார் பாரு? ஐ டெல் யூ த ட்ரூத், ஐ டெல் யூ த ஃபிலாசபி, ஐ டெல் யூ த ஃபேக்ட். ஒரு தத்துவத்தை சொல்லல, ஒரு உண்மையை சொல்ல. ட்ரூத். ஃபேக்ட் கேன் பி சேஞ்ச், ட்ரூத் cannot be changed. ஃபேக்ட் ஒரு நாட்டில் ஒரு கல்ச்சருக்கு இது கரெக்டாக இருக்குது, இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு கல்ச்சருக்கு ஒத்து வராது. ட்ரூத் உலகத்தை தாண்டி நிற்கும். இயேசுவே ஒரு சத்தியம். அவர் சொல்கிறார், ஐ டெல் யூ ட்ரூத். என்ன அது? The son can do nothing. மகனாகிய பிதாவின் மகனாகிய நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். இப்போ தான் சொன்னார், என் பிதா என்ன பண்ணார்? கிரியை செஞ்சுட்டே இருக்கார், நானும் என்ன பண்ணுறேன்? கிரியை செய்கிறேன். இப்போ அப்படியே அடிக்கிறார் பார். குமாரனாகிய நான் ஒன்றும் கேன் டூ நத்திங், ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னையா? பை ஹிம்செல்ஃப். என்ன அர்த்தம்னா, கிறிஸ்டபர் சேகர் ஊழியக்காரன், அவன் நிறைய கிரியை செய்கிறான். நினச்சா இங்கே இருக்கான், நினச்சா அங்கே இருக்கான், நினச்சா இந்த பிரசவம். ஆமாம், அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தானாக என்னென்ன தோணுதோ தானாக செய்கிறான். அந்த மாதிரி பிதாவின் குமாரனாகி இயேசுவாகிய நான் எதையும் தானாக செய்ய மாட்டேன். சன் கேன் டூ நத்திங் பை ஹிம்செல்ஃப். இயேசு என்ன சொல்ல? நானாகவே ஒன்றும் பட் ஐ கேன் டூ சம்திங். ஐ ஹவ் அத்தாரிட்டி ஆல்சோ. என்னால் செய்ய முடியும். பட் ஐ கேன் டூ நத்திங் பை மை செல்ஃப். ஐ கேன் டூ நத்திங் பை ஹிம்செல்ஃப். சரி, என்ன அப்புறம்? ஹீங்கிறது பிதா, தேவன். ஹீ டஸ் ஒன்லி வாட் ஹீ சீஸ் தி ஃபாதர் டூயிங். நானா எதையும் செய்கிறதில்லை. பட் வாட் எவர் ஐ டூயிங், தட் works, I see my father. Whatever my daddy works,
I see that I imitated the same works. குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார். பிதா செய்ய குமாரன் எதை காண்கிறாரோ அதுவே அன்றி இவர் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். ஆகவே தான் மகிமை வெளிப்பட்டுச்சு. பெந்தேகோஸ்து சபை மட்டும் அல்லது கிறிஸ்தவங்க மட்டும் கொஞ்சம் அவங்க நீங்கள் அதெல்லாம் நிறுத்திட்டு உனக்குள்ளே இருக்கிற பிதா என்ன செய்கிறாருங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து அதை மட்டுமே செய்ய. அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவை கேட்காம ஒரு காரியம் செய்ய மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவம் போட்டு காலை மெதிக்கப்படுகிறதுக்கும் விமர்சனத்துக்கும் என்ன காரணம்னா, சபை நினைச்சதெல்லாம் செய்யுது, ஆனால் சபையின் தலைவர் நினைத்தது செய்வதில்லை. So the Son of God can do nothing himself by himself. What he see his heavenly Father doing, the only one thing the Son of God doing. That is why the glory of God expressed through his body. Hallelujah. என் பிதா செய்ய என்ன காண்கிறேனோ அதுவே என்று தாமாக நான் ஒன்றும் செய்வதில்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்ம கடவுள் இயேசு கடவுள்னு கையெழுத்து கும்புறோமே, அதுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவரே ஒரு கடவுளாக இருந்தும் அவர் என்ன வேணாலும் செய்யலான்னு பிதா சொல்லியும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது. அம்மா மாதிரி பரிசுத்தாவி, அப்பா மாதிரி பிதா, ஒரே ஒரு புள்ள. நீ என்ன அதிகாரம் கொடுத்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டேடி நீங்கள் செய்கிறத நான் பார்ப்பேன், அதான் செய்வேன். அதுக்கு தான் இயேசுவை கடவுள்னு கும்புறோம். இப்படி ஒரு கடவுளை பார்க்க முடியாது. இது 3 கடவுள் இல்லை, ஒரே கடவுள் தான். 3 நபர்கள், ஒரே மாம்பழம் தான். உள்ள விதை, நடுவில் சதை, வெளியே தோல். ஒரே வயர் தான், வெளியே பிளாஸ்டிக் வயர், உள்ள கம்பி, தாமரை கம்பி, அதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு எலக்ட்ரிசிட்டி. எல்லாமே பார்த்தா 3 தான் இருக்கும். கொஞ்ச நாள் என்னென்னமோ டாப்பிக்கில் பேசுகிறாங்க நம்ம சபையெல்லாம். பேசுங்க, கொஞ்ச நாள் திருத்துவ தேவனை பேசுங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு பேசுங்க. அம்மா மாதிரி ஒன்று சகிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மூத்த அண்ணன் இருக்காருன்னு சொல்லுங்கள். சபை உதிரியாக இருக்காது, குடும்பமாக இருக்கும். ஓகே. எபிரேயர் chapter 1 verse 3. எபிரேயர் 1:3. The Son radiates God's own glory. The Son radiates God's own glory and express the very character of God. The Son radiates God's own glory. Radiation, கதிர்வீச்சு. இயேசுக்கிட்ட வந்தால் ஒரு கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கும், ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும், அப்படின்ற மாதிரி. அது என்னன்னா, அவருக்குள்ள இருக்கிற பிதாவினுடைய அன்பின் அலைகள் வெளியே வந்துட்டு இருக்கும். The God expressed his heavenly daddy. இப்போ வேகமாக ஒன்று சொல்கிறேன் பார். இந்த குமாரன், இந்த புள்ள அப்பா செய்கிறத பார்த்தே செய்யுதுங்கிறது இல்லை. இப்போ அதுக்குள்ளே போய் அவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன செய்கிறாருன்னு கண்டுபிடிக்காமல் ஏதோ செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டைலில் செய்கிறார். அந்த ஸ்டைலை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பாணியில் செய்கிறார். சொல்கிறேன் பார். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். Luka chapter 5 verse 13. Jesus reached out and touched him. I am willing, he said, be healed. எல்லாம் கவனிங்க. Jesus said, be healed. சொல்லுங்க. இது ஒரு நீண்ட வார்த்தையா? be healed. குட்டி தான். பி ஹீல். எவ்வளோ நேரம் ஆயிடுது?
ஆனால் இப்படி இப்படி பி ஹீல்டுன்னு சொல்கிறார். அண்ட் இன்ஸ்டன்ட்லி த லெப்ரசி டிஸப்பியர்ட். So there was a leprosy man, from head to toe, completely decaying structure. மூக்கு உள்ளே போயிடுச்சு, விரல் கம்மி போயிடுச்சு, ஒரு மாதிரி அக்லி. ஜஸ்ட் த சன் ஆஃப் காட் pronounced one phrase, be healed. Leprosy disappeared. Even single word done the great miracle. Mark chapter 3. Mark chapter 3. Verse 5. Hold out your hand. அங்கே முதல்ல பார்த்தோம் சிம்பிள் வேர்டு பி ஹீல்டு. இங்கே பார்க்குறோம் பாரு, மார்க் 3:5. ஹோல்ட் அவுட் யுவர் ஹேண்ட். உன் கையை நீட்டு. இது யார்? இது என்ன? இது தி மேன் வித் டிஃபார்ம்டு ஹேண்ட். முடக்குவாதம், கையை அசைக்க கூட முடியாது. எத்தனை வருஷம் இவர் போய் நிற்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஹோல்ட் அவுட். இன்னும் கூட யுவர் ஹேண்டு கூட இல்லை, அது ஹோல்ட் அவுட். நீட்டு. பைபிள் போட்டு நீட்டினான். பிதா செய்ய குமாரன் என்ன காண்கிறாரோ அப்படியே செய்கிறார். சின்ன சின்ன வார்த்தையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வைக்கிறார். Hallelujah! Jesus expressed, imitating his father's nature with a single word, not the huge sentence, the huge sermon just as a sermon of mountain. Spell a small phrase. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11. Go home. அவ்வளோதான். Stand up, pick up your mat and go home. ஆமாம். இது யார்? இது பேரலைஸ்டு. 38 years அசைக்க முடியாமல் அந்த மண்டபத்தில் கிடக்கிறான். Really? Do you wish healed? Yes, master. Go home. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். Go home. Complete full 38 years paralyzed. Be healed. Hallelujah. சும்மா என் வீட்டை விட்டு இங்கே வரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 16 சர்ச்சை தாண்டி இது 14வது சர்ச்சு. இதையும் சேர்த்து தான் பேசுகிறேன். எல்லாம் பெத்த பேச்சு தான் வருது. ஒரு ஆள் கூட இயேசுவை போல் ஒரு ஃப்ரேஸ் சொல்லி அதில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னைக்கு ஆள் வருதோ அன்னைக்கு அதுக்கு பேர் தான் சபை. சாரி. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் chapter 5 verse 41 I think 41 5:41. தலிதா கூமி. என்ன அர்த்தம்? லிட்டில் கேர்ள் கெட் அப். தலிதா கூமி. ஒரு பொண்ணுகிட்ட, குட்டி பிள்ளைகிட்ட போய் தலிதா கூமி அப்படின்றார். உடனே வாசிக்கிறோம். She was 12 years old, immediately stood up and walked around. இது யாருமா? இது யாரு? யார் இது?
டெட் பர்சன். நல்ல கவனி, செத்து படுத்திருக்கு. தலிதா கோமி, she stood up and walked around the people. Stood up, hold your hand, go home, be healed. Telegraph word, but it makes several miracles. Jesus expressed his daddy. நீங்களும் அவரை வெளிப்படுத்துகிற பிரியமான பிள்ளைகளாயிருங்கள். மார்க்கு அதே 7ஆம் அதிகாரம் 34 ஐ திங்க் 34வது வசனம். எப்பத்தா எப்பத்தா. Instantly the man could hear perfectly and his tongue was freed so he could speak plainly. Deaf and dumb. எப்பத்தா என்றால், இது நான் ஒரு காலத்தில் இப்படி பேசிகிட்டு இருந்தேன். திறக்கப்படுவாயாக, இது கன்வென்ஷன்லாம் கத்தக்கூடான்னு தான் அவங்க மைக்கு ஆம்ப் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த காலத்தில் என்ன ஒரு சந்தேகம்னா, ஊமை காதெல்லாம் திறக்கிறது எப்படி இருக்கும். அதனால் கத்தி. அப்புறம் கொஞ்ச நாள் யோசித்தேன், ஒரு தடவை உட்காந்து யோசித்தேன், சரி நம்ம கத்துனா தான் அப்படி திறக்கும். இன்னொன்று இருக்குது அதில், கத்தி திறப்பாக யாரை கத்துனா டென்ஷன் பெறுவல்னு அர்த்தம். அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம், திறந்தாலும் திறக்கும், திறக்காமல் போகும், ஐயோ திறந்துருமேன்னு கத்திருக்கான். கர்த்தருக்குள்ள அந்த டென்ஷன்லாம் இல்லை, கத்தில் திறப்பாயா. The small voice, whispering, small voice. Elijah entered into the Yaktuak. Elijah entered into the fiery atmosphere. Elijah entered into the, what you call that, thunder sound. The three category, there was not God. But after that, Elijah hears small voice, God is there. பெருமழையில் இரைச்சலில் கடவுளை பார்க்கவில்லை, பூமி எதிர்ச்சியில் கடவுளை பார்க்கவில்லை, நெருப்பிலே பார்க்கவில்லை. அதற்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டானது, தேவனை எலிசா தரிசித்தார். I believe நாம் எல்லோருமே we have the Holy Spirit. The Holy Spirit speak, whispering, kiss us and speak small voice. It makes several huge miracle among us. If you really imitate your God, you have absolutely committed your life to His hand. Hallelujah. You take very serious this experience. Very serious. எவ்வளோக்குள்ள சீரியஸாக அது எடுக்கிறியோ உன் லைஃப் அவ்வளோக்குள்ள சீரியஸாக இருக்காது, கேஷுவலாக இருக்கும். உன் வாழ்க்கை ரொம்ப இப்படி சீரியஸாக சொல்லிட்டு இருக்கும்போது கேஷுவலாக இருந்தேன்னா உன் லைஃப் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்க இதில் கவனிச்சிங்களா? அந்த 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 இதை பார்த்தீங்களா? சின்ன வேர்டு தான், அதை மறந்துடக்கூடாது. அதான் ஏற்கனவே சொன்னேன், அப்பா செய்ய புள்ள கண் பார்த்து செய்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே போய் ஒரு பாணி இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். அது என்ன ஸ்டைல்னால் வேறு ஒன்றும் இல்லை, பெரிய இம்பாசிபிள் சுச்சுவேஷன்லாம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, சிம்பிள் வேர்டு, ப்ரொனன்ஸ் சிம்பிள் வேர்டு. அதுதான். ஏன்னா நம்ம எதை தியானிச்சுட்டு வரோம்? தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுட்டு வரோம். தேவனுடைய வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். எவ்வளோ பவர்ஃபுல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9:29. It will happen. Here is a blind man. அப்படி தானே தமிழில் வாசிங்க. அது அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். சரி, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இட் வில் ஹேப்பன். பாரு, கண்ணு தெரில என்னப்பா, நான் தொட்ட சுகமாக விசுவாசிக்கிறியாப்பா? ஆமாம், சரி, இட் வில் ஹேப்பன். இவர் பார்க்குறாருன்னு கேட்கல, அப்படியா? இட் வில் ஹேப்பன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவர் யாரோ அழகலையோ யார் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் மயங்கிடுறாங்க. நம்ம கொஞ்சம் சரியாக இருந்தோம்னா இவரில் தான் மயங்க முடியும். இவரில் மயங்கினவங்க எதுலேயும் மயங்க முடியாது. அந்த லெவலுக்கு நானும் வந்துடணும். வந்தால் நமக்கு சேஃப், அவ்வளோதான். எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தோத்திரம். இட் வில் ஹேப்பன். லூக்கா 7:14, 7:17 லூக்கா பாருங்க. அதில் 7:17 அப்படியே கண்டினியூ பண்ணுறது சீக்கிரம். இன்றைக்கி பாரு எப்படி, எந்த அளவுக்கு. 7:14 கெட் அப், அவ்வளோதான். ஐ டெல் யூன்னு இருக்கு, ஐ டெல் யூ கெட் அப் அப்படி இல்லை, கெட் அப். Then the dead boy sat up and began to talk. Jesus gave him back to his mother. யோ 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 யோ, என்னடா என் தலைவன், யாரையோ தலைவனை கொண்ட தமிழ்நாடு. இருக்கீங்களா இல்லையா தம்பி? அப்படியே இப்படியே சமைஞ்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் எக்ஸ்பிரஸோடு பாருங்களேன். ஏன்னா போக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுறேன். நீ என்ன என்ஜாய் பண்ணி கத்துறா, என் பிள்ளைங்க மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பண்ணுற மாதிரி ஆயிடுது. உள்ளபடி நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப தப்பு. இதில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. இதில் தான் உணர்ச்சி வசப்படணும். பாரு, ஒரு பையன் இறந்துட்டான், கெட்டப். எனக்கு அது பிடிச்சது என்னென்னா, அது சொன்ன உடனே சேட் அப் அண்ட் பிகன் டு டாக். அந்த குட்டி பையன் முடித்த உடனே பேச ஆரம்பிச்சிடறான். எனக்கு பிடிச்ச இது என்னென்னா, ஜீசஸ் gave that boy to his mother. எனக்கு என்னென்னா, அவன் அம்மா அழுவுறா, செத்து போயிட்டாங்க, முடிச்சோன்னா பாய் அப்படி போக வேண்டியதானே. அப்படி போனால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவர்னு அர்த்தம். இங்கே உயிர் தெழுந்தது பெருசு இல்லை. எந்தாம்மா உன் பிள்ளை தானம்மான்னு போய், ஆகவே தான் சிலுவையில் இருக்கும்போது அதோ உன் தாய் அப்படின்னாரு. மிரக்கல்ல மயங்கக்கூடாது. மிரக்கலுக்குள்ளே இருக்கிற மனித உறவுகளில் ஏங்கின உறவுகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். மனிதத்தை மறந்து மிரக்கல் நடந்தால் அது தப்பு. அது மிரக்கல் நடக்காமையே இருக்கலாம், ஆனால் மனிதத்தை மதிக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுடைய அதிர்வுகள், அவங்களுடைய எல்லாத்தையும் இங்கேருந்து பார்க்காம அவர்களாகவே இருந்து பார்க்கணும். அதை அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. யாரும் பார்க்கறது என்ன மாதிரி தேவனவர். ஒன்று வாசித்து முடியும். ஜான் காஸ்பல் 11. ஜான் என்னப்பா, ஜான் காஸ்பல் 11 verse 44. 4 நாள் செத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க லாசரஸ். அங்கே போய் நின்று ஃப்ரான்சிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சி. 4 நாள் முதல்லலாம் ஒரு நாள் செத்து வந்துட்டார். இது 4 days. பைபிளில் போட்டிருக்கு. அதென்னா உன்னுடைய
லவபிள் ஃப்ரெண்டு லாசரஸ் சீரியஸாக இருக்கான் அப்படின்னு ஒரு ஆள் மூலமாக வருது. போட்டிருக்கு பைபிளில், இயேசு பின்னும் 2 நாள் தங்கினார்னே போட்டிருக்கு. பக்கனையாக போயிட்டு வரும்போதெல்லாம் வடித்து கொட்டுவா சாப்பிடுவார் பெத்தானியாவில். மீன் குழம்பா ஃப்ரை வச்சு, அதுவும் கட்லா மீன் அது இது சங்கரெல்லாம் வச்சு வெளுத்து கட்டினார். அது ஒன்று பண்ண 12 போகுது பின்னாடி. அவள் பாவம் அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்குங்க, போகிறப்பெல்லாம் போய் தங்கிட்டு போகிறாரு. அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க பைபிள். பின்னும் 2 நாள் தங்கினாராம். சரி, கடைசியில் முடிஞ்சு போச்சு, கதை ஜோலி முடிஞ்சு போச்சு. இவர் 4வது நாள் வர்றார். 4வது நாள் வந்து லாசரஸ் வான்றார். ஏன் 4வது நாள் போனார்னா, எந்த இறந்து போனவங்களும் 3 நாள் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பொழைச்சிக்குவாங்கன்னு நம்புகிறாங்க யூதர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பாடி டீகே ஆகும். டீகே ஆச்சுன்னா அது வழியாக ஆவி போயிடும்னு நம்பிக்கை. இவர் 3ஆம் நாள் சொன்னால் 3 நாளுக்குள்ளே தான் வருவார். இவர் சும்மா பண்ணிடுவாங்க. உங்கள் நம்பிக்கையை குலைச்சி 4ஆம் நாள் வந்து லாசரஸ் கம் அவுட் அப்படின்னார். எனக்கு ரொம்ப அது கூட முன்னாடி கூட ஒன்று இருக்குது. பிதாவே, நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன், லாசரை எழுப்புறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறேன். அது கூட ஏன் ஜெபிக்கிறேன்னா சுற்றி நினைங்களுக்காக தான் ஜெபிக்கிறேன்றாரு. நான் இப்படி ஜெபிக்க கூட அவசியம் இல்லை. இப்போ இவனுங்க என்னன்னு சொல்லுவானுங்க, நான் இப்போ பணமே வந்தால் கூட அதை விட்ருவானுங்க. என்ன மண்டகணம் தான் ஜெபிக்காமல் கூட்டிருப்பானுங்க. உலகம் பாரு எப்படி இருக்கு பாரு. மோசமான உலகம் தங்கம், மாட்டிக்காதீங்க. Lazarus, come out. Mark chapter 5 verse 8. Mark chapter 5. Come out. கம் அவுட்னு ஒரு பேயை கூப்பிட்றாரு. மார்க் சாப்டர் 5 verse 8. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Jesus had already said to the spirit, come out of the man, you evil spirit. Then Jesus demanded, what is your name? He replied, my name is Legion. 2000 ரோம சேவ ஆர்மியில் 2000 குரூப் உள்ளதுக்கு லேகியோன் பேர். இவர் கேட்குறார், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் லேகியோன். உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? சும்மா கதை கற்பனை இலக்கியம்லாம் எழுதுறீங்க, நடந்ததை மார்க் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஒருத்தருக்குள்ளே 2000 பிசாசு இருக்க முடியும். நான் இன்னொரு உங்களெல்லாம் இப்போ நான் அடுத்து சொன்ன நீங்களாம் உற்சாகம் அடைவீங்க. சொல்லுவீங்களா? சொல்லிட்டா வேண்டாமா? ஆனால் உற்சாகம் அடையணும். இதே மாதிரி உட்காந்துருந்தால் வேஸ்ட் ஆகிரும். அது கேரண்டி சொல்லுங்கள். உற்சாகமாக இருப்பேன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்குள்ளே 2000 பிசாசு இருந்துச்சுன்னா உனக்குள்ளே 2000 ஏஞ்சல்ஸ் இருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்களா, டிஸ்கவரி சேனல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஷிப்பு வரும். அது மேலேருந்து கேமரா வியூ எடுத்திருப்பாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட 500-600 குட்டி குட்டி ஜெட்டு நிற்கும், தேவையான விசுன்னு போகிறதுக்கு. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் 2000 ஏஞ்சல்ஸ் கண்டென்ட் கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்கு. எந்த பேயும் மண்டிட்டு தான் தரும். தொலைஞ்சிச்சு, இல்லாட்டி தொலைஞ்சிச்சு. இந்த மில்லி சோனியம் பில்லி சோனியம்
அது சொல்கிறேன், ஒருவேளை தெரியல, எனக்கு தெரியல. யாரும் வந்து தெரியலையே. டால்மியாபுரம் பக்கத்தில், டக்குன்னு மறந்து போச்சு அந்த ஊர். அங்கே காஸ்பிள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ராஜேந்திரன் அரேஞ்ச் பண்ண. இல்லைப்பா, இன்னும் இல்லை இன்னும் கோவண்டாக்குறிச்சி. எஸ், கோவண்டாக்குறிச்சி. நீ வந்தியா? கோவண்டாக்குறிச்சி. ஒரு ஈவினிங் மீட்டிங். ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. கேள்விப்பட்ட எல்லாம் வந்துட்டாங்க. நான் காஸ்பலில் இது மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு 2 பிரதர் பார்த்தாலே 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க, நல்ல பல்கியாக இருக்காங்க. அந்த ஊருக்காரர் யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமிலியர் 2 பேரும் அப்படின்ட்டு. என்கிட்ட பேசுகிறாங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். ஓகே, எல்லாம் பேசி முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு. நான் மெசேஜ் கொடுக்குறேன். அவங்க உட்காந்துருக்காங்க சைடில். மெசேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணி நான் போயிட்டேன். ராஜேந்திரன் தான் தெரியும். ராஜேந்திரன் என்ன பண்ணால், ஒரு 2 வீக்ஸு கழிச்சு என்கிட்ட சொல்கிறான், அண்ணா அந்த 2 பேர் இல்லை யார் தெரியுமாண்ணா, கோண்டாக்குறிச்சியில் அவங்க தான் ஸ்பெஷலிஸ்டாம் பில்லி சோனி வைக்கிறதுல. அதில் வந்து நமக்கு பில்லி சோனி வைக்கிறது 2 பேர் வந்திருக்காங்க. ஆமாம், சொல்லி பார்த்துருக்காங்க அந்த ஊருக்காரங்க, எல்லாம் கூப்பிடணுன்னு. சரி, அவர் பார்த்துக்கிறேன்னு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் இன்னும் டால்மியாபுரத்தில் முழு நேரம் ஊழியக்காரராக இருக்கார். இது தெரியாமல் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண, தூங்கும்போது பைபிளை எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குறோம். அது என்ன பண்ணும், எடுத்து தனியாக வச்சுட்டு நம்மகிட்ட வரும். அது ராணி சிறுவாச்சூரில் படுப்போம்லாம் நைட்டு. என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, ராணின்னு ஒருத்தர் இருக்கா. அவளும் அம்மா அப்பா 3 பேர் அந்த மஸ்கிட்டோ நெட்டில் படுத்திருப்பாங்க. வில்லேஜ் இல்லை, பெரிய, நான் வெளியில் படுத்திருப்பேன். அவள் படுப்பாள், நான் அவளை கவனிச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாள் தான் வேலை. படித்து முடிச்சுட்டு எப்போ ஜாப் பண்ணுவோம். அவளுக்கு பண்ணிவிட்டு இந்த ஒரு சிலுவை போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா கோணல் ஆகிடக்கூடாது, அவன் பிசாசு வந்துடுவான்ட்டு. ஒரு தடவை நான் நல்லா பார்த்தேன், இந்த இடத்துல போட்டு இப்படி போட்டு கோணல் வச்சு அழிக்கிறா கையிலேயே. அப்புறம் நேராக போட்டா. 4 பக்கம் போடும்போது அப்படி அப்பான்னு நான், ராணி போட்டுட்டியான்னு. போட்டேண்ணே. சரி ராணி, இந்த கேப்பில் வந்தால் என்ன பண்ணுவேன்னு, கேப்பில் ஒரு சிலுவை போட்டா. இப்படி சில பேருக்கு பொழப்பு ஓடுது பெந்தகோஸ் உலகத்தில். அவர் பில்லி சோனி எடுப்பார், பிசாசு துரத்துவார். பிசாசு துரத்துறது உண்மை, பில்லி சோனி எடுக்கிறது உண்மை. ஆனால் அது உனக்கு அடையாளம் ஆகக்கூடாது. உன் அடையாளம் பிதாவினுடைய புள்ள. அவர் ப்ரொஃபஷனல் இஸ் not becoming our identification. Who you are is actually identification. We are God's children. Okay. So, Legion. 4:39, Mark 4:39. Silence, be still. நம்ம தலைவருடைய உச்சகட்டம் நமக்கு மிச்சக்கட்ட தெரியும் உங்களுக்கு. என்ன அது, என்ன பேக்ரவுண்ட், ஸ்ட்ராங், பயங்கர புயல். எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அதை, நான் ரொம்ப ரசிப்பேன். இல்லை இருக்கு தம்பி, குட். ரொம்ப ரசிப்பேன் அதை நான். இதை அடி ஆடுது, போட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சான் பாரு. போட்டுக்குள்ளே தண்ணி வந்து நம்ம தலைவர் தூங்குறாரு பாரு. நல்லா குஷன் பில்லோவான் வச்சு தூங்குறாரு. இவங்களுக்கு தான் புயலில் போட்டு ஆடி ஏசு தூங்குறாரு. ஆனால் பிரபஞ்சமே அவர் தாளாட்டுது, எனக்காக எவ்வளோ ஊழியம் செஞ்சு தூங்குங்குது.
இவன் கத்துறான், ஐயரே செத்து போகிறோம் எந்திரன்றான். எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிக்கிற காட்சி. எழுந்து இந்த தமிழில் வந்து என்ன இறையாத அமைதலார் இருக்குல்ல, அது மூல பாஷையில் அது இல்லையா? இறையாது, ஆமாம் அது இல்லை அப்படின்றாராம். அதுவே போதும். அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவன் என்ன பண்ணிட்டான், என்னடா உஸ்ஸுன்னு ஹீப்ரில் போட்டிருக்கே, புயல் இல்லைன்னு சொல்லி இவர் கொஞ்சம் இயேசுவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இறையாதே அமைதலாக இருந்தேன், உனக்கு வந்து வேலையே வேண்டாம். நான் அப்படி தான் இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் நான் பழக்கிறேன். ரொம்ப பயிர் அடித்தா ஒன்றும் கவலைப்படாதீங்க. You enter into the God's rest, that very God's rest you will be saved. Hallelujah. ரொம்ப ஆர்கியூமென்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. அமைதியா அமைதியா கவனி. எங்கே ஆரம்பித்தோம்? பிள்ளைகளே, நீங்கள் தேவனை பின்பற்றுவதில் முன்மாதிரியாக இருங்கள். தமிழில் ஆரம்பித்தோம். ஆம்ப்ளிஃபைடு இங்கிலீஷில் வாசிக்கும்போது அவரை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுற மாதிரி, காப்பி எடுக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் அவரை இமிட்டேட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இயேசு என்ன சொன்னார்னா, பிதா கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், நான் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அதை மட்டும்தான் செய்வேனே தவிர எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டேன்னாரு. இப்போ அவர் 33 கம்ப்ளீட் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். வெரி ஷார்ட் சிம்பிள் ஃப்ரேஸ். பி க்ளீன், பி ஸ்டில், கெட் அப், இல்லையா? குட்டி குட்டியாக அதெல்லாம் பெருசாக நடக்கலையா? இந்த பெரிய விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸில் இவர் பண்ணுறாருல, இதை யாரை பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு? அப்போ பிதாவும் இப்படி தான் பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம். அப்பா எப்படியோ புள்ள அந்த வழி, அப்படி தானே? இப்போ அவங்க அப்பா பண்ணதை பார்க்கலாமா வேண்டாமா, இல்லை முடிச்சிடலாமா? இதோட முடிச்சிடலான்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அது ஆனால் இந்த அமைதி இருக்கக்கூடாது. புதுசாக ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு கணவன் மனைவிக்கு. அன்றைக்கி தான் 2வது நாள். அந்த அந்த கப்பில் பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கப்பலாக ஒருத்தன் வந்திருக்காங்க. வரும்போது அந்த புது மனைவி பெட்ரூமில் ஏதோ ஏன்னா தலை சீவிட்டு என்னன்னு தெரில வந்தால் அவன் உக்காருங்க, ஒய்ஃப் உள்ளே இருக்கா, கூப்பிடுங்க. இப்போ டக்குன்னு எனக்கு வந்து மரகதன் தான் பேர் வருது, ஆனால் உடனே நினச்சி பேசுகிறேன். அப்படி உதாரணத்து வருது, பேசலாமா? மரகதன் வா அப்படின்றார் அந்த பொண்ணு. அது அப்படியே பாதி பவுடரோடு வந்துருச்சு. என்னதான் அப்படின்னு உடனே இவர் அந்த பார்க்க வந்தவன் அந்த ஒய்ஃபை பார்த்து சொல்கிறேன், பத்தியாடி கூப்பிட்டாரு, பவுடரோடு வந்துச்சுடி. நான் உன்னை என்ன கற்றுறேன் வரியா? ஒரு இவங்கள போல தான் நம்ம வாழணும். நான் கல்யாணம் பண்ணாலாம். சரி நீ ஃபுல்லாக போட்டு வாமா அப்படின்னு உள்ளே அனுப்பிச்சிட்டான். ஐயோ இங்கே வாயா, வந்தியா, சாப்பிட்டியா, போனியான்னு இருக்கணும். என்ன உதாரணம் சொல்கிறேன்? இல்லைங்க அவங்க என்னன்னா அவளையும் கூப்பிட்டு கேள்வி, நீ சொல்லுமா. வேறு உள்ள நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் சொன்னாருங்க, நீ தான் நான் கல்யாணம் பண்ணுன்னு சந்தோஷப்பட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவன். அந்த காலத்தில் குதிரை தானே, அதனால் குதிரையில் ஏறி போனதுக்கு சண்டித்தனம் பண்ணி நின்றுச்சு. 1 அப்படின்னு 2 அப்படின்னு 3 என்ன நகரில் சுட்டுட்டேன். அது போல் உன்னை கூப்பிடும் போதெல்லாம் லேட்டாக 1ன்னு சொல்லுவேன், 2ன்னு சொல்லுவேன். அப்படி தான் சொன்னான். அவன் ஓடி வந்துட்டான். வந்தவனுக்கு ரொம்ப பரவாயில்லைங்க என் ஒய்ஃபுன்னு கிளம்பிட்டாங்களாம். அதுபோல் ஒரு அடக்குமுறைக்கு அமைதியாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை உங்களுக்கு லேசாக புரிகிற மாதிரி கொஞ்சம் கீழே சொல்கிறேன். அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னு பாரு. இயேசுனுடைய பிதா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம். இதை நான் ஃபுல்லாக வாசிக்க மாட்டேன், எல்லாம் என்னைய பாருங்கள். என்னை பாருங்கள். In the beginning,
the earth was a inky block and disorder and emptiness. God said, let there be light. அது கூட மூல பாஷையில் let there be lightலாம் இல்லை, லைட் சொன்னார். நம்ம ஆளுங்க பண்ணுறது லைட். கவனிங்க, ஆதியாகமம் சாப்டர் 1 verse 3, God said. 1:6 God said. 1:9 God said. 1:11 God said. 1:14 God said. 1:20 God said. 1:24 God said. 1:26 God said. 1:28 God said. 1:29 God said. God said, God said, God said. 1:4, 1:10, 1:12, 1:18, 1:21, 1:25, 1:31. It was good. பிதா எதை பார்த்து சொன்னாரோ, சொன்னது நடந்தது. நடந்ததை பார்க்கும்போது இட் வாஸ் குட். சின்ன சின்ன ஃப்ரேஸில் சொல்கிறார், பெரிய பெரிய உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதை அப்படியே பார்த்து குமாரன் சொல்கிறார், சின்ன சின்ன வார்த்தை சொல்கிறார், அநேகர் சிருஷ்டிக்கப்பட்டது. குமாரன் தன் பிதாவை இமிட்டேட் பண்ணுகிறார், உலகம் அதை பார்க்கிறது. So the word of God is contained the complete power. You need not goes into long sentence in huge articles. That is not necessity. You spell, you pronounce a simple word. Then only the world must see the great miracle in your personal life. So, try to understand. We are become imitators of God. We are copied Him and follow Him. Word. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், பிதா சின்ன சின்ன வார்த்தை தான் மோர் பவர்ஃபுல். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, அதை பார்த்து கொண்டே இருக்கிற குமாரன் அதே மாதிரி சின்ன சின்ன வேர்டு தான் அநேக மக்களை விடுதலை செய்தார். இந்த ரெண்டு இதில் யார் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது? பரிசுத்த ஆவியானவர். ஐயோ, நான் உங்களை மட்டும் ரகசியமாக பேசுகிறேன். ஆனால் இந்த 3 பேரை ரொம்ப லவ் பண்ணுறது நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவர் கேட்காம சொல்கிறேன் ரகசியமாக, ஆவியானவர் தான். ஏன் அதையும் கேட்கலாம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, பிதாவை கண்ணா பின்னான்னு திட்டினா வெளுத்து கட்டிட்டு வரான் சில வேலையில். குமாரனை திட்டினா கூட இவரு இப்படி திட்டிவிடுவாராம். ஆனால் ஒருத்தரை நைன்னு குத்தினா ஒன்றுமே சொல்ல மாட்டாராம், அப்படியே இருப்பாராம். அதுதான் ஆவியானவர். அதனால தான் இவருக்கு வக்காலத்தை வாங்குறான் அவங்க 2 பேரும். எங்களை வேணால் திட்டு, அவரை திட்டு, அவங்கள திட்டுனா இம்மையில் மறுபடியும் மன்னிக்க முடியாதுன்றாங்களாம். அப்போ ஆவியானவருடைய நேச்சர் என்னன்னா, அன்பாக நம்ம ஹெல்ப் பண்ண வருவார். நீ எல்லாம் வர அப்படி ஒதுங்கினா அவர் பேசாமல் நிற்பார், உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், ஒதுங்கி நிற்பார். மொத்து பூசுப்பட வரும்போது நம்ம கூட்டிகிட்டு போவார். நான்லாம் என்னை பிரசங்க யாரை பாஸ்டாக பார்க்கறத விட்டு, நான் ஒரு பிறந்துட்டேன், எனக்கு பொண்டாட்டி புள்ள சில வேலையெல்லாம் இருக்குது உங்களை மாதிரி. இன்றைக்கெல்லாம் ஜாம்னு இருக்கு. ஒரே காரணம் பிதாவினுடைய அன்பு, குமாரனுடைய கிருபை தான். ஆனால் இவங்க 2 பேரும் என்னோட ஐக்கியப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் என்னுடைய வியர்வையும் செக்ஸுவல் அர்ஜ், பாலியல் உணர்வு கூட இதில் வெளிப்படும் போது என்னை சரியாய் விளங்கி புரிந்து அதை அனுபவித்து என்னை ஹேண்டில் பண்ணுற ஒரே நாதி ஹல்லேலூயா.
ஆகவே தான் இப்போ சமீப காலமாக அவரை நான் வந்து அம்மான்னு கூப்பிட்றேன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் மை மாம். ஏன்னா பெண்மையினுடைய குணாதிசயம் உடையவர். அந்த அம்மா அதிர்ந்து பேசாது, சாக்ரிஃபைஸ் பண்ணும். அந்த காலத்து அம்மா. அந்த காலத்து அம்மா. எனக்கு அம்மானா அம்மா அன்பனா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் தெரியறதுக்கு. நானே அம்மா இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறேன். இது 3 பண்ணுற லூட்டி இருக்குது. எனக்கு வயசு அப்போ 4 வயசு தான் இருக்கும். அம்மா இல்லைங்கிறது அவ்வளோ தெரியாது, சின்ன பையன் இல்லை. இதுங்க வளர்ந்துருச்சுங்க. பெரிய அக்காவை 8th standard படிக்குது. நீ என்ன 6th படிச்சியா அப்போ? 5th. இதுங்க 3 என்ன பண்ணும் தெரியுமா? அம்மா இறந்து ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஃப்ரான்சிஸ் ஒரு பாட்டு பாடுவாங்க. லைவ் ஓடிட்டுருக்கேன்னு அந்த பாட்டை நான் சென்சார் பண்ணுறேன். ஆனால் நல்ல பாட்டு தான், வேறு பாட்டு அது. கடல் அலை போல் மூவரும் போவோம். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம்னா போகிறது 3 பேர் என்னை சேர்க்கல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நான் கதை விட்டு நின்று பார்த்துட்டு உள்ள போய் அழுவுங்க, அழுதுட்டு தான் பாடுங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நீங்கள் கற்பனை பண்ணுறதை விட பாதுகாப்பு இல்லாமல் மிக அடித்தளத்திலிருந்து வளர்ந்து வந்து நிற்கிற ஜெனரேஷன். அக்கா எப்சிகா செலவெல்லாம் நீங்கள் அப்படி நான் கிண்டல்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஆனால் அக்காவுக்கு நிகர் யாரும் இல்லை, அவங்க தான். அவங்களும் நிற்கவங்க தான். பரிசுத்த ஆவியானவர் நல்லகமான எம்டினஸ், டார்க்னஸ், டிஸார்டர் பூமி பிதா அதை பார்க்குறார். அதுக்கு முன்னாடி அந்த அந்த பூமியில் த ஹோலி ஸ்பிரிட் ஹவுரிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஆவி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அசைவாடி கொண்டே இருக்கார். நல்ல கவனிங்களேன். ஒருத்தர் வந்து அந்த பூமியில் ஃபங்க்ஷன் பண்ணாத பூமியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? இப்படி அசைவாடல, அப்படி அசைவாடல, என்னமோ எதிர்பார்த்துட்டு இருக்கார். எதையோ எதிர்பார்த்து ரெடியாக இருக்கார். எப்போ வேணாலும் இன்ஃபர்மேஷன் மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. எதுக்கு எதிர்பார்த்தார்? லெட் தேர் பி லைட். காட் செட், சொன்னார். வார்த்தை, பிதாவின் வார்த்தை எப்பொழுது வரும் என்று ஆவியானவர் காத்து கொண்டிருந்தார். நல்லா கவனிச்சிக்க. வார்த்தை வந்த லெட் தேர் பி லைட் வந்தவுடனே சொன்ன உடனே லைட் வந்துருச்சு. ஆனால் வார்த்தை வந்து தான் லைட் வந்துச்சு. வார்த்தை வராத போது வெறும் ஆவியானதான் உலாவிட்டு இருக்காரு. ஆவியானவர் வல்லமை உள்ளவர் தான், ஆனால் வார்த்தையோடு சேர்ந்து தான் விளையாடுவார். பிதா வெளிச்சம் உண்டாகணும்னு ஏன் சொன்னார்னா, அங்கே ஆவியானவர் அசைவாடினதை பார்த்தார். ஆவியானவர் அசைவாடினதை பார்க்கலன்னு சொல்ல மாட்டார். வார்த்தையை விட்டு ஆவியானவர் பிரிக்க. we cannot separate the spirit from the word. We cannot separate the word from the Holy Spirit. The both are annexed, connected. வார்த்தையும் ஆவியும் இருந்தால் ஒரு புது யுகம் பிறக்கும் என்றால், உனக்குள்ளும் இந்த ஆவியானவர் ஒருவேளை வார்த்தை எடுத்து விட்டால் நீ புதிய மனிதன் ஆவாய். You will see the new things in your life. The Holy Spirit is very essential person to us. Without the Holy Spirit, without the help of the Holy Spirit, you can't live on this planet. Hallelujah. Thank you. அவ்வளவு நல்ல ஆவியானவர். நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் என்னோட பர்சனல் லைஃப்பில். ஹல்லேலூயா. Amazing. Amazing. Amazing.
ஸோ நீங்களும் நானும் எந்த லெவலில் இருக்கோம்னா, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் சூழ்நிலையை தலைகளாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிள்ளைகள் நீங்கள். Hallelujah. Thank you. எல்லாம் ஏன் சொல்லுங்க. ஓகே, Hallelujah. Thank you, Father. Hallelujah. இன்னைக்கு என்ன நம்ம தியானிச்சோங்கிறது யாரும் மறந்துடாதீங்க. நீங்கள் தகப்பனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளைப் போல நடந்து, அதில் ஒரிஜினல் அர்த்தம் உங்களுடைய ஹெவன்லி டேடியை இயேசுவை போல இமிட்டேட் பண்ணுற மாதிரி வாழுங்க. அதில் என்ன ஒரு கண்டென்ட்னா, விதைன்னு இந்த தியானித்தோம். இந்த விதையை போட்டு நல்ல நிலத்தில் நல்ல பயிர் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெரிய விளைச்சல் வரும்ல. அந்த கட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ நீ சிம்பிளாக சொன்னா அது நடக்கும். தப்பில்ல, அரசியலில் ரொம்ப மிகப்படுத்தாமல் கர்த்தருங்க என்னை பார்த்துட்ருக்கார். 3 தான், ஆனால் 1 என்னால் சொல்ல முடியும். ஒரே ஒரு சம்பவம். சிறுவாச்சூர் கிராமத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு சொப்பனம் பார்ப்பேன், ஒரு கனவு பார்ப்பேன். அப்புறம் எனக்கு பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. விடிஞ்ச உடனே அந்த வீட்டில் சொல்லுவேன். எனக்கு பேப்பர் கூட படிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் முடியாது, காசு தானே. அது சொல்லும்போது அன்றைக்கி பாலிடிக்ஸில் அது நடக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய ஃபீஸ் நடக்குது. ஒரு சிஎம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இன்னும் ஒருத்தர் வராரு, வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இவர் சிஎம் ஆகுறாரு. நான் சொல்கிறேன், மறுநாள் அப்படி நடக்குது. இப்போ எல்லாம் என்னை பார்த்து கேளு, இப்போ என்னை பார்த்து கேளுங்க, இப்போ எங்கே போச்சு ஃபஸ்ட்டு அந்த வரம்லான்னு கேளேன். சபை கெடுத்துருச்சு என்னைய. அப்படியே என்ன விட்டுருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்திருப்பேன். ஒரு சபைன்னு வந்து அதுக்குள்ளே வந்து ஊழியன்னு வந்து போக 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 இந்த ஸ்ட்ரக்சர் என்னவோ இதுக்கு தான் மாரடிச்சிட்டு கிடந்தனே தவிர என்னுடைய இயல்பான உறவை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏதோ பெரிய கிருபை இப்போ கொஞ்சம் சில வருஷம் திருப்பி ஒப்பு கொடுத்து வரேன். இனி ஒருபோதும் இந்த இயல்பான உறவை எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்கும் விட்டு கொடுக்க. Hallelujah. ஆனால் எடுத்த பாரு, இன்னொன்று மறந்துடாதீங்க. பரவாயில்லையே, விதை போட்டு வளர்ந்தா நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்குமே, சின்ன சின்ன வார்த்தை. இப்படி கேட்டுட்டு தான் பெந்தகோஸ்தில் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, அறிக்கைன்றாங்க. அறிக்கை பண்ணுங்க. இதில் அறிக்கை பண்ணி எல்லாம் நடக்க என்ன தான் உதாரணம் சொல்கிறேன். நான் அறிக்கை பண்ணி என்னென்ன பண்ணுது நடக்கிறேன். சபையில் யாரையோ ஒருத்தர் பார்த்துறேன், எழுந்து நடன்றேன், எழுந்து என்ன பண்ணுறாங்க, நடந்துடுறான். இப்படி சொல்ல எனக்குள்ளே என்ன ஆயிடுது, நம்ம சொல்ல எல்லாமே நடக்குது. இவர் இன்னொரு பாஸ்டர்னு வச்சுக்க, வேற ஒரு சபை பாஸ்டர். ஹல்லேலூயா. இல்லையா, நம்ம வீதியிலே ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறியா நீ? வேற எங்கேயாச்சும் போய் ஆரம்பி. ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் 2-3 வசனம் படிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். என்ன போட்டிருக்குன்னா,
ஒருவன் மீது உங்களுக்கு குறை உண்டானால், ஒருவனுடைய தவறை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால், மலையை பார்த்து போய் விழுன்னு சொன்னா நடக்கும். மலை அங்கே தான் இருக்கும். சொன்ன நீ போய் விழுந்துருவ. ஆக சிங்கிள் வார்த்தையில் பெரிய பெரிய அற்புதம் நடக்குது வந்துருன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி லக்ஸுரியஸாக இருக்குது. ஆனால் அவன் யாரோ அவனுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, என்ன அர்த்தம்னா எல்லாரையும் நேசிக்கிற, முடிஞ்சால் அவனுக்கு கீழே நீ போய் அவனை நேசிக்கிற. இந்த புத்தி உனக்கு எப்படி தெரியுமா வரும்? சேர்மானத்தில் தான் வரும். இப்படி எவனாச்சும் ஒருத்தன் புத்தி கட்டு போயிருந்தா அவனோட சேர சேர தான் அந்த புத்தி வரும். அவங்க யாருன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அவர்களோடு உறவாட 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 எனக்கு மிரக்கல் பெருசு இல்லை, தொழுநோய் சுகமாகிறது பெருசு இல்லை, செத்தவன் பிழைக்கிறது பெருசு இல்லை. அவன் படித்தவனோ படிக்காதவனோ வார்த்தை சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இவரோடு உள்ள உறவு இவரில் மயங்கி இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்க, அதில் நான் மயங்கக்கூடாது. அது ஓகே. ஏசு இப்படி சொன்ன உடனே பிதா கிட்ட போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவே இல்லை. திருப்பி அத்தனை பேர் ஒன்று சொல்கிறார், பிதாவே இதை நீ கேளுன்றார். இன்னும் அப்படி தான் ஆனர் பண்ணுறார். தேவராஜ்யத்தினுடைய ஒரு 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 ஸ்டைல், மண்டகானம் பெருமையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு டவல் எடுத்து இடுப்பில் கட்டி கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு உன் வயசுல சின்னமாக ஒரு வார்த்தை சொன்னாலும் கர்த்தர் பேசுறாருன்னு என்னைக்கு புத்தி போகுதோ அன்னைக்கு தான் விளங்கும். இல்லைன்னு விளங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லி பெரிய அற்புதம் நடக்குது. என் சபையிலேருந்து ஒரு கூட்டம் விலைக்கு போணுச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க விலைக்கு ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு கல்யாணத்தில் ஒரு பையன் என்னை பார்க்குறான். விலைக்கு போனவன், பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு நான் உட்காந்துருக்கேன். அவன் காலை தூக்கி இங்கே போடுறான், அவன் கால் மேலே. என் பேண்ட்டுக்கு இதுக்கு மேலே தான் கால் இருக்குது. அந்த மாதிரி அவன் உட்காந்ததே இல்லை. பேசுகிறேன், எப்படி தம்பி இருக்க, உன் மிஸ்ஸஸ் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது தம்பி என்ன. ஆண்டவர் இடத்த சொல்கிறாரு, நீ ஒரு வார்த்தை சொல்லி அற்புதம் நடக்கும்போது நான் உன்னை பார்த்து என்ஜாய் பண்ணான்டா. அதை விட என்ஜாய் பண்ணுறது அவன் காலு போடும்போது உள்ள கூட பாரம் இல்லாமல் அப்படியே பேசின பார்த்தியா. அந்த காட்சி பிதா குமாரன் 3 பேர் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 4வது நீ பண்ணுறதா நாங்கள் பார்க்குறான்றார். இது போதுண்டா அந்த சாட்சி, இது போதுண்டா அந்த சாட்சி. இப்போ சொல்லிட்டா, அவர்களை சாவு தொடாது, அவர்களை வியாதி தொடாது, அவர்களை தரித்திரம் தொடாது, அவர்களை பாவங்கள் தொடாது. இவ்வளவு விஷயம் இருக்குங்க இந்த வார்த்தை சொல்றது இல்ல. சோ லவ் பண்ணுங்க ஆண்டவரை. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அண்ணா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுன்னு கை தூக்குங்க எல்லாரும். இது இந்த பிள்ளைங்களாம் புதுசாக வந்த பிள்ளைங்க, நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. நம்ம அக்கா தங்கச்சிட்டு பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, என் குடும்பத்தோடு இருக்கேன், பேசிட்டு வந்துடுறேன். மிரண்டுட்ட ஒழுங்காக இரு, என் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கு. ஓகே, இப்படியே பொழப்ப ஓட்டாதீங்க. உன் வீடு எப்போ உன் வீட்டில் இருக்கிற சிலிண்டரும் ஏசியும் டிவியும் நீ ஒர்ஷிப் பண்ணுறது ஜெபிக்கிறத கேட்குதோ அன்னைக்கு தான் நீ சரியான இடத்துல இருக்கிற. எப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கும் பொழுதெல்லாம் டேய் இல்லைடா இது ஏதோ வேற லெவல்டா, சபைக்கு போகிறது கூட இல்லைடா, சபைக்கு போகிறவங்களையும் பார்த்துட்டேன்டா, இந்த சபைக்கு யாரோ ஒரு கடவுள் அவங்களோட இருந்தாலும் இப்படி வராதுறான்னு மண்டைய போகிறதுக்குள்ள உன் காது கேட்க இப்படி ஒரு சாட்சி கேட்டு
இவன் கத்துறது கத்துட்டும் நான் போறதுன்னா உன்னை தாங்கி பிடிக்க நாதி இருக்காது சகோதரனே சகோதரியே. இந்த காலத்துலலாம் கடிஞ்சு கொண்டு பேசினா காரி துப்பிடுறாங்க. இல்லை, காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். தேவராட்சியம். இந்த சபை அப்படியே கேட்டுக்கிட்டே காலத்தை போக்கக்கூடாது. சேஞ்ச் யுவர் லைஃப். Thank you, Lord. Glory to Jesus. Thank you, Father. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. Jesus. எரேமியா ஒரு குயவன் வீட்டிற்கு போனான். குயவன் சக்கரத்தில் ஒரு மண் பானையை வணைந்தான். அது கெட்டு போய்விட்டது. இரண்டாவது தரம் அந்த பானையை வணைந்தான். அது அருமையான ஒரு ஷேப்புக்குள் வந்தது. முதல் தடவை நம்மை நியாயப்பிரமாணம் வணைந்தது, கெட்டு போனோம். இரண்டாவது தடவை பரம குயவன் கிருபையின் கரத்தினால் உன்னை வணைய உனக்குள் வந்திருக்கிறார். அவருக்கு விட்டு கொடுத்தால் எப்படி பிதாவின் நேச்சர் அப்படியே குமாரன் வெளிப்படுத்தினாரோ அது போல குமாரனின் நேச்சரை நீ உன் வீட்டில் வெளிப்படுத்துவாய். நீ போகிற இடத்தில் வெளிப்படுத்துவாய். பிரியங்கா நகர்ல ஒரு முஸ்லிம், பக்கா முஸ்லிம், அவர் முஸ்லிம் உலகத்தில் அறியப்பட்டவர். திருச்சியில் கணிசமாக இலுப்பூர் அவருடைய ஜமீன் பரம்பரை. அவர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை சொல்லி, ஆச்சரியமா இருக்கேன். ஒரு கட்டத்தில் அந்த ஊழியக்காரனை வீட்டை விட்டு வேற தூரத்தில் ஒரு வீடு பார்த்துட்டார். அவங்க மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, சீக்கிரம் அந்த ஊழியக்காரன் பக்கத்து வீட்டுக்கே நான் போயிடணும், எனக்கு விட்டுட்டு இருக்க முடியல, அவரோடு இருக்கணும். கொஞ்ச நாள் போனிச்சு, 3 மாதம், சில மாதங்கள் போனது. அதுக்குன்னு இல்லை, பல காரணம் இருக்கலாம். படுத்த படுக்கையானார். அவர் இந்த பூமியில் இன்றைக்கு இல்லை. அவருக்கு அந்த ஊழியக்காரன் காஸ்பல் சொல்லல, வசனம் சொல்லல. வசனம் பேசுற அவனுடைய கூட்டத்தில் 2-3 கூட்டத்தில் உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான். பர்சனலா பேசினது இல்லை. ஆனா போகும்போதெல்லாம் குரானா அவனுக்கு பேசுவார். ஆனா அவர் கண்டுபிடிச்ச ஒண்ணே ஒண்ணு, ஒரு இதம், ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தா இருக்கணும்னு. அது வேற ஒண்ணும் இல்லை. எப்படி குமாரனை தொடும் பொழுதெல்லாம் பிதாவின் பிரசனத்தை உணர்ந்தார்களோ அது போல உன்னை தொடும் பொழுதெல்லாம் திரியேக பிரசனத்தை அவர்கள் உணர வேண்டும். Close your eyes, everybody.
Open your eyes, look at me. Look at me. We can hear his voice. We can. We can his voice. ரொம்ப முக்க வேணாம், ரொம்ப முனக வேண்டாம். ஒரு அன்பில் பொசஸ் ஆனவங்க தாங்கிட்ட பேசணுன்னு இவங்க ட்ரை பண்ண வேண்டாம். எப்படா அவங்க கேட்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதை விட கோடி மடங்கு நம்ம எப்போ கேட்போன்னு உள்ளே இருக்கிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியாகிய, ஜீவ தண்ணீர் உள்ள கிணறாகிய, துறவாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக தெரிந்தெடுத்துக் கொண்டார்கள். நீ தெரிந்தெடுத்த எல்லாம் நீ நினைப்பது போல வாரி வாரி தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஏற்கனவே வெடிப்புள்ள தொட்டிகள். நீ திருப்தி அடையவே முடியாது. என்றைக்கு எக்ஸ்டர்னல் கான்சென்ட்ரேஷனை விட்டு உனக்கு உள்ளே இருக்கிற ராஜ்யத்தின் ராஜாவாகிய அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள் போகிறாயோ, உன் செல்கள் மாறும். உன் அம்மா அப்பாவுடைய டிஎன்ஏக்கள் அவர் டிஎன்ஏவாக மாறும். உன் அம்மா அப்பாவுடைய சுகர் டிஎன்ஏக்கள், உங்க அம்மா அப்பாவுடைய காச நோயின் டிஎன்ஏக்கள், உங்க அம்மா அப்பாவுடைய சைக்கலாஜிக்கல் ஃபோபியா, ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிஸ்டம், கன்ஃபியூஸ்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், க்ளூமி, உள்ளே கவனம் செலுத்தி அவர்களோடு வாழும் பொழுது you become a new man, just as Christ Jesus. You can overcome any sinful activities. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. நீ எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஆவி அவர்களுக்குள் போகும். அவர்கள் கால் ஊன்றி நிற்பார்கள். எல்லாம் கண் திறந்து, யாரும் கண்ணு மூட, எல்லாம் கண்ணு
கண்ணை திறந்து பாரு. நீ ஆவில் நிரம்பாட்டி பரவாயில்ல, நான் உன்னுடைய ஸ்டேட்டஸை வச்சு நான் ஊழியம் செய்யல, எனக்குள் பேசுற சத்தத்தை வச்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாம் நினைவுக்குப்பா. I believe now I prophesy to you. நான் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் உரைக்கும் பொழுது எங்க அம்மா, எங்களை ஹோலிமா ஆவியானவர் உனக்குள் இறங்குவார். அவர் நேரா இறங்கி எழுத்தின்படியே நீ நிற்கிறது பழக்கப்பட்டு உனக்கு தெரியுது, ஆனா ஒரு புது விதமான ஸ்ட்ரெங்தோடு நிற்கிறதை நீ உணர்வாய். ராபர்ட் ரைசா பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். தயவு செய்து தீர்க்க தரிசனம் சொன்னவொன்னே மற்ற ஊழியக்காரர் தீர்க்க தரிசனம் இது அதை விட பெரிய தீர்க்க தரிசனம். ரெடி ரெடி. இப்பொழுது உன் நிலை எதுவாக இருந்தாலும் பொய். நீ இப்பொழுது வேறு ஒரு டைமென்ஷன் உலகத்தில் பரலோகத்தில் நீ இப்பொழுது கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவரோடு நீ உட்கார்ந்திருக்கிறாய்.
ஏறாது. மன்னிச்சுக்க, உனக்கு புரியாது, எனக்கு தெரியும். புரிய வேண்டாம். புரிய வைக்கிறது, தெளிய வைக்கிறது என் வேலை இல்லை, சொல்கிறது என் வேலை. புரிய வைக்கிறதும் தெளிய வைக்கிறதும், இதை சொன்னார்ல, அவருடைய வேலை. நீ இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாய். Oh, amen. அவமானம், நெஞ்சு வலி, வறுமை, போன வாரம் எடுத்த ஸ்கேன் டாக்டர் பார்த்து கரெக்ட்னு சொன்ன உடம்பு வியாதி எல்லாம் உன் காலுக்கு கீழே இருக்கிறது. இந்த வார்த்தை 2 நிமிஷத்தில் உங்கள் ஆவியில் இல்லை, உங்க ஆத்மாவில் கூட இல்லை, உங்க இரத்தத்தில், நரம்பில், எலும்பில், வியர்வை சுரப்பியில், பிளட் சர்க்குலேஷனில் இந்த வார்த்தையை நானும் எங்க அப்பாவும் இப்பொழுது அனுப்புகிறோம். I will send the word in your bone, nerves, blood, flesh. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, என்னை அனுபவிப்பவர், என்னை கட்டி பிடித்திருப்பவர், என்னை ஆலிங்கனம் செய்கிற என் தாயாகிய ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அங்கேயும் இங்கேயும் அலைபாய்ந்து கொண்டு, பயமுறித்து கொண்டு, கத்தி கொண்டு இருக்கிற என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, பல வருஷம் என்னோடு போராடி கொண்டு என்னை வதைத்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, என் கர்த்தரை நீ ஸ்தோத்திரி. அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நினைத்துக் கொண்டே